எனக்கு ஒரே ஒரு மந்த்ரா தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஹாவ் யூ ஆக்டட் அக்கார்டிங் டு யுவர் கான்ஷியஸ்னஸ்? உங்கள் மனசாட்சி உங்களை குற்றம் குறை சொல்லுதா? இல்லை அப்போ விட்டுருணும். செல்ஃப் எக்ஸாமினேஷன் பற்றி சொல்லுவீங்க. லைக் யூட்ரஸ்லாம் வந்து இது பண்ணோம். லைக் தேர் ஆர் சம் இன்ஜெக்ஷன்ஸ் ப்ரிவென்ஷன்ஸ்லாம் இருக்குது ஃபார் அந்த கேன்சர்ஸ்லாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த அவேர்னஸ் எங்களுக்கு வரணும்னா நாங்கள் என்ன பண்ணணும்? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தன்னைத்தானே முழுமையாக மாதம் ஒரு முறையான எக்ஸாமின் பண்ணிட்டாலே டிசீஸை பிக்கப் பண்ணிக்க முடியுமா முடியாதா? ஏன்னா நாங்களே ஒரு 10th படிக்கும்போது 12th படிக்கும்போது எனக்கு பிசிஓடி இருந்துச்சு. அதுல நான் ரிவர்ஸ் பண்ணேன், தைராய்டு ரிவர்ஸ் பண்ணேன், ஃபேக்டரிகளை ரிவர்ஸ் பண்ணேன். இப்படிலாம் ஒரு கஷ்டம் பண்ணாமலே இப்போ வந்து என்ன பண்ணாம வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க. பிசிஓ வரக்கூடாது அப்படின்னா, தைராய்டு வரக்கூடாது, ஹார்மோன் இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு டவுன் டேஸ்லாம் இருக்கும். லைக் நீங்க ஹவ் யூ மோட்டிவேட் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் சஸ்டெய்னிங் இன் திருவண்ணாமலை as a best gynecologist ever. அது நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் எவ்ரி விமன் ஃபேஸ் தியர் டவுன் ஃபேஸ். ஐ மீன் அது நீங்க எப்படி பண்ணீங்க, நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இட்ஸ் a வெரி குட் கொஸ்டின். இந்த ஃபோரத்தில் நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டதுக்காகவே நீங்களாம் ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். என்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு இல்லை அடுப்பாண்ட இருக்கிறவங்களுக்கு கூட டவுன் டேஸ் வரும். நான் எப்பயுமே ஒரு அளவுகோல் வச்சுருக்கேன். நான் என் ப்ரொஃபஷன்லேருந்தே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இந்த அபிக்குட்டி மாதிரி ஃப்ரூட் பெஞ்ச் பாப்பா மாதிரிலாம் குட்டியாக இருக்கும். நான் 21 வயசுலேயே திருவண்ணாமலை வந்துட்டேன். மேபி ஒரு 21 வயசுலேருந்து டெலிவரி பார்க்குறேன். நான் உண்மையாக ட்ரை பண்ணியிருப்பேன், ஆனால் வந்திருக்காது. நான் சிசேரியன் பண்ணுவேன். அவங்க வீட்டில் இருக்க கேள்வி வந்து கடைசியில் அறுத்துட்டியா பில்லு போட்டுருவியா அப்படின்னும். அப்படியே பல்க்குன்னு இருக்கும். என்னடா நம்ம ட்ரை பண்ணமே, நைட்டெல்லாம் தூக்கம் வராது. அது கொஞ்ச நாளைக்கு இருந்தது. நான் இல்லைன்னா போய் சொல்ல மாட்டேன். நம்ம ட்ரை பண்ண வரல, நம்ம என்ன பண்ணுறது இப்படி சொல்லிட்டாங்களே. அப்புறம் ஒரு பீரியட் வரும். நான் வந்து எங்கன்னா என் தங்கச்சி பார்த்து ஊருக்கெல்லாம் போனால் அந்த அம்மா வந்து ஊரை விட்டே போயிடுச்சு அப்படின்வாங்க. ஏன்னா 1 month டூர் எடுப்பேன். இதெல்லாம் டவுன் டேஸ் தான். ஆனால் நான் ஒன்று மட்டும் மனசில் எப்பயுமே வச்சுப்பேன். இப்படி முக்கியமாக என்னோட ப்ரொஃபஷனில் நான் ஒழுங்காக வேலை பார்க்க கூட எனக்கு டெராகேட்டிவ் ரிமார்க்ஸ் வந்ததுன்னா இப்போல்லாம் கூகுளில் கூட வரும். ஒருத்தர் போட்டிருந்தாரு, உஷா மேடமே பரவாயில்ல, சாய் பிரச்சனை மேடம் பேசுறது கூட இல்லைன்னு. அதை படிக்கிறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது பொய்யுன்னு. ஏன்னா பேச்சை தவிர எதுவும் தெரியாது. அந்த மாதிரி டவுன் டேஸ் டெய்லியே இருக்கும். நீங்கள் சாகுற வரைக்கும் இருக்கும். எனக்கு ஒரே ஒரு மந்த்ரா தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஹாவ் யூ ஆக்டட் அக்கார்டிங் டு யுவர் கான்ஷியஸ்னஸ்? உங்கள் மனசாட்சி உங்களை குற்றம் குறை சொல்லுதா? இல்லை அப்போ விட்டுருணும். இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுன்னு பழமொழி இருக்கும். என் பழமொழி என்ன தெரியுமா? இந்த காதலை வாங்கி இப்படியே விட்டுருன்னு சொல்வேன் என் ஸ்டாஃப்க்கு. வை ஷுட் யூ ட்ராவல் லைக் திஸ்? ஜஸ்ட் ட்ராப் இட் லைக் திஸ். ஒரே ஒரு விஷயம்தான். ஹாவ் யூ ஒர்க்? உன் மனசாட்சி என்ன சொல்லுச்சு? ஜெஸ்ஸின்னு சொல்லுச்சான்னு அந்த மாதிரி உன் மனசாட்சி உன்னை ஓகேன்னு சொல்லுச்சா? அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். அதையும் மீறி எதனா தப்பு பண்ணுறீங்களா? அக்செப்ட் இட். பீட் ப்ரொஃபஷன் கிட்ட வருவாங்க, ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பாங்க. நீ தான் பார்க்கணும், நீ தான் ஃபேமிலி டாக்டர் சொல்லுவாங்க. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். என்னோட ஃபீல்டு வேறு. ஏதோ ஒரு சத்தம் உள்ளே வருது, நான் சொல்கிற டாக்டர் கிட்ட போயிட்டு வாங்க. அதை தான் சொன்னேன். மனசாட்சிப்படி நடக்கும் பொழுதும் உண்மையை மட்டும் வெளிப்படுத்தும் பொழுதும் உங்கள் டவுன் டேஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் டேஸாக மாறிடும். உண்மையில் இதுதான். நிறைய டவுன் டேஸ் இருக்குது. நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் பேஷண்ட்ஸ் கிட்ட. சின்ன வயசுலேயே வந்துச்சு இல்லையா, செமையாக திட்டுவாங்க. இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், காசு நிறைய ஆயிடுச்சு. எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்புறம் பார்த்தேன், ஐ நீட் நாட் எக்ஸ்பிளைன். ஹவ் ஐ ஆக்டட் ப்ராப்பர்லி? வாட் இஸ் மை கான்ஷியஸ் டெல்லிங் டு மீ? இன்னி வரைக்கும் ஒரு இரவு விடாமல் நிர்மலமான மனசோட தான் நான் தூங்குறேன். அந்த அளவுக்கு என் கான்ஷியஸை மெயின்டைன் பண்ணேன். அதை பண்ணிங்கன்னா டவுன் டேஸை போயிடலாம். டவுன் டேஸே கிடையாது. எல்லாமே இன்பமான நாட்கள் தான். உங்களுக்கும் தான் பிஸ்னஸில் வரும். ப்ராடக்ட் பற்றி கமெண்ட் பண்ண ட்ரை டு எக்ஸ்பிளைன். பட் ஃபார் தட் ரியலி இட் ஷுட் பி ட்ரூ, ஜெனுவினாக இருக்கணும். அவ்வளோதான். செல்ஃப் எக்ஸாமினேஷன் பற்றி சொல்லுவீங்க. லைக் யூட்ரஸ்லாம் வந்து இது பண்ணோம். லைக் தேர் ஆர் சம் இன்ஜெக்ஷன்ஸ்
ப்ரிவென்ஷன்ஸ்லாம் இருக்குது ஃபார் இந்த கேன்சர்ஸ்லாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த அவேர்னஸ் எங்களுக்கு வரணும்னா நாங்கள் என்ன பண்ணணும்? இஸ் எனி சைட் ஆர் லைக் அந்த மாதிரி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஏஜ்க்குள்ள வந்து வி ஷுட் டேக் தட் டோசேஜ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் இருந்தாங்க. அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இதை வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் சொன்னாக்கா எவ்ரி இயர் கிளினிக்கு போக சொல்லிடுவாங்க. நான் அப்படி சொல்கிறதே இல்லை. ஃபஸ்ட்டே என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, கண்ணாடி முன்னாடி நின்று கம்ப்ளீட்டாக உங்களை நீங்கள் ரசித்து பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ரசித்து பார்க்கணும், அப்போ தான் கண்ணு தெரியும். சும்மா இப்படி பார்க்கறது இல்லை. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ மேலேருந்து வரலாம், தலை இருக்குது, புரியுதுங்களா? நீங்கள் ரொம்ப பின் பாயிண்டடாக கொஸ்டின் கேட்டதுனால வாரும் பொழுது ஒரு வாரத்துக்கு உங்கள் முடியை கலெக்ட் பண்ணி வைக்கலாம், ஹேர் ஃபால் கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்த வாரம் இன்னொரு பேக்கில் வைக்கலாம். யூ கேன் கம்பேர் தட். புரியுதுங்களா? ஹேர், நெயில், ஸ்கின் எல்லாம் ஒரே இதுவாக நீங்கள் பார்த்துக்க முடியும், எல்லாமே ஒரே இது செட்டில். ஸோ நீங்கள் வந்து அப்சர்வேஷன் பண்ணுறதுலே தெரியும். பிரெஸ்ட்டுக்கு மட்டும் பீரியட்ஸ் ஆகி ஃபஸ்ட்டு வீக்கில், எப்போ பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் வீக்கில் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும். உங்களுக்கு என்னோட பேஜ் பேர் குளோபல் கிராண்ட்மா பேர். அதில் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் ஒரு வீடியோ இருக்குது, தயவுசெய்து அதை போய் பாருங்கள். எப்படி 4 quadrants எக்ஸாமின் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் கர்ப்பப்பை புற்றுநோய் இப்போ ரொம்ப காமனாக எல்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்றது சரியில்லை, அதனால பை புற்றுநோய் வருதுன்னு. அது இல்லை. மென் அண்ட் விமன் ஆர் ப்ராமிஸ்குவஸ். என்ன அர்த்தம்? ஒழுக்கம் கெடுறதுனால கர்ப்பவாய் புற்றுநோய் நிறைய வருது. சில சமயம் ஹைஜீன் இல்லாததுனால அந்த புற்றுநோய் வரும். ஏன்னா அந்த கர்ப்பவாயில் வரக்கூடிய அந்த வைரஸஸ் வந்து பால்வினை நோயிலையும் வரும், மற்றதுலையும் வரும். நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட ஹெல்த்தியாக உடம்பை மெயின்டைன் பண்ணீங்க, ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ந்தீங்க அப்படின்னா 99% கர்ப்பவாய் புற்றுநோயெலாம் வராது. 40 இயர்ஸ்க்கு மேலே வருஷம் ஒரு வாட்டி பேப்ஸ்மியர் பண்ணலாம். இப்போ HPV வேக்சின் வந்திருக்கு, அது வந்து நீங்கள் ஃப்ரீ டோசஸ் வந்து 14 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னா போட்டுக்கலாம். உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு போட்டுக்கோங்க விருப்பம் இருந்தால். உங்களுக்கு சின்ன வயசுலேயே வேக்சினேஷன் முடிஞ்சிடுது. இந்த வேக்சின் போட்டால் தான் நல்லது, அப்போ தான் ஹெல்த்தியாக இருப்பீங்க. அந்த இதில் நான் எப்பயுமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண மாட்டேன். உங்களுடைய உணவு, உங்களோட உடற்பயிற்சி, உங்களோட உள்ளத்தின் மகிழ்ச்சி, எது உள்ள எல்லாருக்கும் இருக்குது, அது மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். இது 3 ப்ராப்பராக இருந்தால் will not get disease. ஓகேவா? ஸோ as a woman, breast examination every month is a must and pap smear after 40 every year is a must. அதுக்கப்புறம் வருஷம் ஒரு வாட்டி போயிட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு உண்டான டெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த அப்படியே ஒரு 25-30 டெஸ்ட்டு பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து லேடிஸ் கொடுப்பாங்க, எதனா இருக்கா அப்படிலாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் பாடியை டெய்லி அப்சர்வ் பண்ணிங்கனாலே, தலை சுற்றுதா, டெய்லி சுற்றுனா பிரச்சனை, ஒரு நாள் சுற்றுனா சோர்த்திங்களன்னு அர்த்தம். See, you should educate yourself. You can't be running to doctors all the time. You can't be afraid about your health all the time. You educate yourself. எல்லாம் கொட்டி கிடக்கு. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் புத்தகத்தை வச்சு இது பண்ணோம். மஞ்சுளா நானெல்லாம் வந்து லைப்ரரிக்கு போய் தான் படிக்க முடியும். உங்களுக்கு இப்படி தட்டினா ChatGPT, ஜெமினி எல்லாம் வருது. அதை தெரிஞ்சுக்கிட்டு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறத டாக்டர் கிட்ட போய் பண்ணிக்கோங்க. அதையே நம்பிடாது. ஓகே? எதனா ஒரு சின்ன கட்டி கூட வருது அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, திருப்பி போங்க. நான் ChatGPT படிச்சுட்டு வராதிங்கன்னு சொல்கிற டாக்டர்மா இல்லை. Know it, but know it rightly and ask your doubts cleared by a proper professional doctor according to the problem. அதுதான் நான் சொல்லித்தரேன். படிக்காத இருக்கணும் அதெல்லாம் இல்லை. அப்படி பண்ணாங்களே உங்களுக்கு வந்துடும் எல்லாமே. இந்த BMD டெஸ்ட் அதெல்லாம் நிறைய டெஸ்ட் இருக்குது. நிறைய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் ஹெல்த் செக்அப் நிறைய பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தன்னை தானே முழுமையாக மாதம் ஒரு முறையான எக்ஸாமின் பண்ணிட்டாலே டிசீஸை பிக்கப் பண்ணிக்க முடியுமா முடியாதா? நம்ம பார்க்குறதே இல்லை. கடகடன் குடிக்கிறோம், கடகடன் ஓடி வந்துடும். நம்மளை எப்பயும் முழுமையாக பார்க்க மாட்டேங்கிறோம். அதை பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? உங்களாலே பார்க்க முடியும். ஒரு ஸ்கின்ல ஒரு ஃபங்கஸ் வந்துச்சுன்னா பார்த்துட்டே இருந்தீங்க, ஓ இங்கே ஒரு பேட்ச் இருக்குது, ஃபங்கஸ் வந்து நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு எதனா ஒரு பின் பாயிண்டடாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேக்சினேஷன்ஸ் வந்து லிமிட்டட் தான். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே 15 இயர்ஸ்க்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஓகே? நம்ம உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டே சொன்னேன் பாருங்க, ஹெல்த்தி ஃபுட், எவ்ரிடே எக்ஸசைஸ், ஹாப்பி மைண்ட்ஸ், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஏன்னா நாங்களே அப்போ ஒரு 10th படிக்கும்போது 12th படிக்கும்போது எனக்கு PCOD இருந்துச்சு. அதுலேருந்து நான் ரிவர்ஸ் பண்ணேன், தைராய்டு ரிவர்ஸ் பண்ணேன், ஃபேட்டி ரிவர்ஸ் பண்ணேன். இப்படிலாம் ஒரு கஷ்டம் பண்ணாமலே இப்போ வந்து என்ன பண்ணாமல் வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. கேர்ள் பேபிஸ், இது ஒரு வண்டர்ஃபுல் கொஸ்டின்.
நாங்கள்லாம் வளரும்போது 100 பேரில் ஒருத்தர் கூட பிசிஓ இல்லை. ஏன்னா அப்போ ஸ்கேன் மிஷின் இல்லை. இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் ஆஃப் த இன்வென்ஷன் ஆஃப் த ஸ்கேன் மிஷின், every 1 in 10 women seen on the street is diagnosed as PCO. ஃபர்ஸ்ட் PCOD வேற, PCO வேற. பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்தாலே வியாதி கிடையாது. அது இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் பிரச்சனை. நீயே சொல்லிட்ட ரிவர்ஸ் பண்ண அப்படின்னு. ரிவர்ஸ் பண்ண முடியும். கேர்ள் பேபி ஏன் வந்து முதல்லேருந்தே வருதுன்னா எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க பாருங்க. இப்போ நம்மளுக்கு தெருவில் இறங்கி விளையாடுற பழக்கமே இல்லை. we have become sedentary from birth. உட்காந்து பண்ணுறோம். பிசிஓ வரக்கூடாது அப்படின்னா, தைராய்டு வரக்கூடாது, ஹார்மோன் இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்து ஓடி விளையாடு பாப்பா. ஒரே விஷயம்தான். சோர்த்து இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த குழந்தை ஓடி விளையாடுறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நாங்கள்லாம் வளர்கிற காலத்தில் ஹோட்டலெல்லாம் நிறைய இருக்காது. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வீட்டு உணவில் இருக்கிற அந்த ஒவ்வொரு மதர்கிட்ட இருக்கிற பாக்டீரியா, பாட்டிக்கிட்ட இருக்கிற பாக்டீரியா, அதை மட்டும் தான் அந்த குழந்தை பார்க்கும். ஏதோ ஒரு நாள் போயிட்டு வெளியில் சாப்பிடும். டூ மெனி திங்ஸை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, டூ மெனி ஆயிலி ஃபுட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, ஓவர் வெயிட் ஆக்கிடுறீங்க வளரும் போதே. அந்த வளரும் போதே நீங்கள் ஓவர் வெயிட் ஆக்குனீங்கன்னா டீனேஜில் இந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஜெனட்டிக் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், கொஞ்சம் தான் ஒத்துக்குவேன். ஏன்னா ஒரு வீட்டில் குண்டாவே இருப்பாங்க. அப்படி குண்டா இருக்கிறவங்க குண்டா தான் இருக்கணுமானா இருப்பாங்க. ஆனால் அவங்கள மாற்றிக்க முடியும். ஜெனட்டிக் ஒரு 50%னா எபிஜெனட்டிக் ஒரு 50%. எபிஜெனட்டிக்னா என்ன? நம்ம வாழ்கிற லைஃப் ஸ்டைல், நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் எபிஜெனட்டிக். ஸோ நான் குண்டாக தான் இருக்கேன். அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் ரிவர்ஸ் பண்ணேன்னா என்னோட முன்னோர்களுக்கு வர பாதி வியாதியிலேருந்து நான் தப்பிச்சிட முடியும். எதுவுமே ரிவர்ஸ் பண்ண முடியாது இல்லை அப்படி. யூ கேன் ஒர்க் ஆன் இட். மெய் வருத்த கூலி தரும். உடம்ப கசக்குனா எல்லா வியாதியும் போயிடும். அந்த மெய் தான் வருத்த முடியல. குட் டயட், அஃப்கோர்ஸ் குட் டயட் தான் சொல்கிறேன். ப்ரோட்டீன் கொஞ்சம் ஜாஸ்தியாக, கார்போஹைட்ரேட் கம்மியாக. ஒன்றுமே இல்லை. உண்டி சுருங்கில் பெண்டீர் கழகுன்னு சொல்லிட்டேன். மொத்தமாக சாப்பிட்றது 11 மணிக்கு அப்படி கிடையாது. அளவாக சாப்பிட்டு பாதி வயிற்றில் காலியாக இருக்கும் போது எழுந்திரிச்சிடணும். தட்டில் வைக்கிற பொருள் குவாலிட்டியாக இருக்கான்னு பார்க்கணும், குவான்டிட்டி இல்லை. குவாலிட்டியான ஃபுட்டை சாப்பிட்டோம்னாலே போதும்.